வணக்கம். ராஜராஜன் வாசன், இந்திய மறுமலர்ச்சி இயக்கம். ராஜராஜன் தர்பார் அப்படிங்கிற ஒரு புதிய நிகழ்ச்சி இன்றிலிருந்து. இந்த நிகழ்ச்சியின் முக்கிய நோக்கம் என்றனா, நாட்டில் நடப்பவைகள், பத்திரிகைகள் வரும் செய்திகள் இவற்றையெல்லாம் வைத்து மக்கள் மனதில் எழும் சில கேள்விகளை இந்த பகுதியின் வழியாக நான் வெளிப்படுத்த விரும்புகிறேன். ஒரு இன்சிடென்ட் நடந்தால் மக்களுக்கு சில கேள்விகள் ஆட்டோமேட்டிக்காக தோணும். அந்த கேள்விகள் மக்களின் சார்பாக நான் கேட்க விரும்புகிறேன். அதை பற்றி என்னுடைய கருத்துக்களையும் இங்கே நான் பதிவிட விரும்புகிறேன். அது போன்ற ஒரு நிகழ்ச்சி ராஜராஜன் தர்பார் அப்படிங்கிற ஒரு நிகழ்ச்சி. இப்போ இந்த லாஸ்ட் ஒரு 2 வாரமாக முக்கியமாக இன்றைக்கு தமிழகத்தில் பேசப்படும் செய்தி அப்படின்னு பார்க்கும்போது, ஒரு சம்பவம், ஒரு அன்ஃபார்ச்சுனேட் இன்சிடென்ட். அண்ணா பல்கலைக்கழக மாணவி ஒருவர் ஒரு சமூக விரோதியால் பாதிக்கப்பட்டிருக்கிறார். பாலியல் வன்முறை, சீண்டல், தொந்தரவு, இதையெல்லாம் ஒரு நாகரிகமற்ற ஒரு செயல். ஒரு சமூக விரோதி ஒரு படிக்கிற ஒரு கல்லூரியில் அவங்க செஞ்சுட்டு போயிருக்கிறாருன்னா அது நிஜமாவே வருத்தப்படக்கூடிய ஒரு செயல். அந்த அளவுக்கு நம்ம சொசைட்டி இன்னும் கல்ச்சர்டாக மாறலைங்கிறது தான் இதை காட்டுது. இது 2 விதத்தில் பார்க்கலாம். ஒன்று அரசாங்கத்தின் மேலே பழியை போட்டுட்டு போயிடலாம். எதிர்கட்சிகள் அரசாங்கத்து மேலே எது நடந்தாலும் அரசாங்கத்து மேலே பழி அப்படின்னு சொல்லிட்டு, அது ஒரு பக்கம். அரசாங்கம் சரியா பண்ணலை, போலீஸ் சரியா பண்ணலை, அந்த குற்றவாளிக்கு சரியான தண்டனைகள் கொடுக்கப்படவில்லை, இதெல்லாம் ஒரு பக்கம். அது ஒரு பக்கம் இருந்தாலும் நம்மளுடைய சமூக சிந்தனை அதாவது மனப்பக்குவம், அந்த குற்றங்களிலிருந்து விடுபட்டு குற்றங்களே இல்லாத ஒரு சமூகம் வேணும் அப்படிங்கிற ஒரு ஐடியல் சொசைட்டியை டுவர்ட்ஸ் தட் வெதர் வி ஆர் மூவிங், அதுதான் நம்மளுக்கு இங்கே கேள்விக்குறியாக இருக்கு. எனவே அந்த விஷயத்தை பற்றி நம்ம இன்றைக்கு கொஞ்சம் டீட்டெயிலாக பார்க்கோம். எல்லா விஷயத்துலையும் எல்லாரும் பல தரப்பட்ட செய்திகள், பல விதமான செய்திகள், அரசியல் சார்ந்தது, அரசியல் எதிராக எல்லா விதமான குறைகள், குற்றங்கள் எல்லாமே சமூகத்தில், சமூக வலைத்தளங்களில் விவாதிக்கப்பட்டிருக்கிறது. இது என்னுடைய மனதில், மக்களுடைய மனதில் தோன்றும் கேள்விகளாக என்னுடைய மனதில் உதித்தவைகளை இங்கே நான் பதிவிட விரும்புகிறேன். இல்லை, முதல்ல இதில் ஒரு 5-6 விதத்தில் நம்ம பிரித்து பார்க்கலாம். முதல்ல அந்த பாதிக்கப்பட்டவர்களுடைய செயல். அதாவது அந்த ஒரு மாணவி அவருடைய ஆண் நண்பருடைய ஒரு இடத்துல கல்லூரிக்குள்ளேயே ஒரு மறைவிடத்தில் இருந்திருக்கிறார். அதை தெரிஞ்சுக்கிட்ட ஒரு சமூக விரோதி அதை பயன்படுத்தி அவர்களை மிரட்டி அந்த பெண் மீது ஒரு பாலியல் வன்முறை நிகழ்த்தியிருக்கிறார். அந்த மாணவன், கூட இருந்த மாணவனும் அடிக்கப்பட்டு விரட்டப்பட்டு அதன் பிறகு இந்த வன்முறை நடந்திருக்கிறது. அதன் பிறகு லோக்கலாக ஒரு காலேஜில் ஒரு கம்ப்ளைண்ட் கொடுக்குறாங்க. அதுக்கப்புறம் அதுக்கு அடுத்த நாளுக்கு பிறகு போலீஸில் ஒரு கம்ப்ளைண்ட் கொடுத்து அதன் பிறகு ஒரு நபர் கைது செய்யப்படுகிறார். இவர் தான் குற்றவாளி என்று ஒரு அனுமானத்தில் வருகிறார்கள். இதில் எனக்கு முதல்ல ஒரு கேள்வி அப்படின்னா, கல்லூரி அது ஒரு பிரசித்தி பெற்ற ஒரு கல்லூரி, அப்படி ஒரு மறைவிடம் கல்லூரிக்குள்ளே ஒரு பிரிமிசஸ்குள்ளே இருக்க முடியுமாங்கிறது என்னுடைய ஒரு சின்ன கேள்வி. ஏன்னா அது மெயின் காலேஜ் இருக்குது, அதை சுற்றி ஹாஸ்டல் இருக்குது, பக்கத்தில் கேன்டீன் இருக்குது, கிரவுண்ட் இருக்குது. அது கடைசி வரைக்கும் போட்டு பாடுற வரைக்கும் அந்த கல்லூரி போகும். ஏன்னா அந்த கல்லூரியில் எல்லா இடத்துலையுமே மக்கள் நடமாட்டம், எப்பவுமே மாணவர்கள் நடமாட்டமும் எல்லாருமே இருக்கிற இடம். ஈவன் 7 மணி 8 மணி கூட அங்கே இருப்போம். இந்த இன்சிடென்ட் கிட்டத்தட்ட 8 மணி பக்கத்தில் நடந்ததாக தெரிகிறது. ஆனால் அப்படி இன்சிடென்ட் நடந்த இடத்துல அந்த அளவுக்கு ஒரு மறைவான ஒரு இடம் அது உள்ள அப்படி இருந்த இடத்த இருக்குதா? அப்படிப்பட்ட இடத்த இவங்க எதுக்காக செல்ல வேண்டும் அப்படிங்கிறது ஒரு சின்ன முதல் கேள்விக்குறியிலிருந்து ஆரம்பிக்கிறேன் நான். அது தவறுன்றது சொல்ல முடியாது, ஆனாலும் அது அதுலேருந்து தான் நான் முதல்ல ஆரம்பிக்கணும். ஒரு கல்லூரிக்குள்ள அப்படி ஒரு மறைவிடம், யாருமே அக்சஸ் பண்ண முடியாத ஒரு இடம் இருக்குதா அப்படிங்கிறது எனக்கு அது முதல் கேள்வி அங்கேருந்து. அப்படிப்பட்ட இடத்துல இவர்கள் அங்கே இருந்திருக்கிறார்கள்.
அது மேபி அங்கே இருக்கிற எல்லாருமே அது மீட் பண்ணுற இடமா கூட இருந்திருக்கலாம், ஒன்றும் சொல்ல முடியாது. அது ஒன்றும் பெரிய தவறாக நம்ம சொல்ல முடியாது. மேபி அது காலேஜ் உள்ளே இருக்கிற ஒரு இடம் தானே. இதே ஒரு மறைவிடம் வந்து வெளியில் ஒரு இடத்துல வந்து இவர்கள் சந்தித்திருந்தால் அதை வந்து நம்ம வந்து தவறுன்னு முழுக்காக சொல்லலாம். ஏன்னா நிறைய பேர் இந்த கேள்வி கேட்குறாங்க, எதுக்காக இவர்கள் வந்து முதல்ல அந்த மறைவிடத்துக்கு சென்றார்கள் என்றது சில கேள்விகள் எழுகின்றன. அதுக்காக சொல்றேன், இதே இது அந்த காலேஜ் பிரிமிசஸ் விட்டு வெளியில ஒரு இடத்துல பொதுவான இடத்துல ஒரு மறைவிடத்தில் இவர்கள் வந்து இருந்திருக்கிறார்கள் என்றால் அது முழுக்க முழுக்க இவருடைய தவறு என்று சொல்லலாம். ஆனால் இவர்கள் இருந்தது வந்து கல்லூரி உள்ள இருக்கிற ஒரு இடம். அந்த உள்ள வந்து கல்லூரினாவே ஒரு சேஃப் பிளேஸ்ன்னு தான் ஒரு ஃபீல் இருக்கும். அது உள்ள வந்து இவங்க தனியா இருந்திருக்கிறாங்க. அது வந்து அந்த கல்லூரிங்கிற ஒரு சேஃப்டியில இருந்துக்கலாம்னு சொல்லிட்டு கூட அங்க அவங்க போயிருக்கலாம். அது ஒண்ணு. இரண்டாவது வந்து அந்த மாணவர் வந்து அந்த இவர்கள் 2 பேரும் நடவடிக்கையை பார்த்து அந்த 3வது சமூக விரோதி உள்ள வந்து அவங்களை மிரட்டி இருக்கிறார். அந்த மாணவரை அடித்து விரட்டப்படுகிறார். அதன் பிறகு அந்த மாணவியோடும் சீண்டல்கள் ஈடுபட்டிருக்கிறார். இப்போ 2வது கேள்வி எழுதுனா, அந்த மாணவன் அந்த இடத்திலிருந்து ஏன் மற்றவர்கள் யாரையும் துணைக்கு அழைக்கவில்லை? ஒரு தன்னுடைய கூட வந்த ஒரு பெண்மணி வந்து பக்கத்துல வந்து பாதிக்கப்பட்டிருக்க யாரோ ஒரு சமூக விரோதி வந்து அதை டார்ச்சர் பண்றாங்கன்னா, முதல் இது வந்து அந்த மாணவன் வந்து வெளியில அங்கிருந்து என்ன ஒரு ஒரு சின்ன குரல் கொடுத்துருந்தா கூட போதும். அந்த அளவுக்கு ஒண்ணு யாரும் ஆள் நடமாட்டம் இல்லாத ஒரு இடம் கிடையாது கல்லூரி உள்ள இருக்கிற இடம். 7:30 8 மணிக்கெல்லாம் ஓரளவுக்கு பீப்புள் இருக்கிற இடம். அந்த இடத்துல ஒரு சின்ன குரல் சத்தம் போட்டிருந்தால் கூட 4 பேர் வந்திருக்கிறதுக்கு சாத்தியக்கூட இருந்திருக்கும் என்று என்னுடைய கருத்து. ஆனா அதுவும் அந்த மாணவனை வந்து விரட்டி அடித்திருக்கிறார் அந்த சமூக விரோதி. ஆனாலும் அந்த மாணவன் யாரையுமே பக்கத்துல துணைக்கு அழைக்கவில்லை என்பது ஒரு அடுத்த கேள்வி, மக்களிடையே ஒரு எழுகிற ஒரு கேள்வி. இதெல்லாம் ஒரு அன்ஆன்சரபிள் பதில் அளிக்க முடியாத ஒரு கேள்விகள். இது எதுக்கு 2 விதத்துல சொல்றான். ஒண்ணு வந்து அந்த மாணவனே பதற்றத்தில் இருந்திருக்கலாம். இவன் மிரட்டினதுனால அவன் வந்து அந்த மாணவன் வந்து சரியா சொல்ல முடியாத ஒரு நிலையில அவர் இருந்திருக்கலாம். பக்கத்துல துணைக்கு கூப்பிடலாமா வேண்டாமான்னு ஒரு பயத்துல. ஆனால் எதுக்காக நான் இதை சொல்லுகிறேன் என்றால், அந்த சமயத்துல அந்த குற்றம் நடந்த அந்த சமயத்திலே ரொம்ப ஒரு ஒதுக்குப்புறமான இல்லம் கிடையாது. பக்கத்துல வந்து ஒரு 5 நிமிஷம் டிஸ்டன்ஸ்ல யாராவது டெஃபினட்டா அங்க இருந்திருப்பாங்க. அந்த மக்களை மாணவர்கள் சுத்தி இருக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் தான் மோஸ்ட்லி. அவங்களை யாராவது கூப்பிட்டுட்டு வந்து இந்த குற்றவாளியை கையும் களவுமாக பிடித்திருந்தால் சிச்சுவேஷன்ஸ் எந்த அளவுக்கு மாறி இருக்கும் பாருங்க. ஒரு காலேஜ் உள்ள சுத்தி மாணவர்கள் இருக்கிற ஒரு இடத்துல ஒரு சமூக விரோத செயல் ஈடுபடுகிறார் என்றால் சுத்தி ஒரு 5 நிமிஷம் டிஸ்டன்ஸ்குள்ளே யாராவது வந்து அங்கிருந்து கேட் வந்து என்ன இருக்குது, பக்கத்துல செக்யூரிட்டி இருக்கிறாங்க, இவங்க இருக்கிறாங்க, எல்லாமே. அங்கிருந்து அவன் தப்பிச்சிருக்கவே முடியாது. இவன் போய் அந்த மாணவர் கூட இருந்தவன போய் கூப்பிட்டு அந்த சத்தம் போட்டோ இல்லாதி பக்கத்துல போய் கூட கூப்பிட்டுட்டு வந்திருந்தா கூட அவங்கள வந்து அந்த கையங்களமா அவனை பிடிச்சிருக்கலாம். அது பிடிச்சிருந்தால் இன்னைக்கு வந்து இந்த அளவுக்கு இன்வெஸ்டிகேஷன் விசாரணை எதுவுமே தேவையில்லை. 4 சாட்சியோட பிடிச்சி அடுத்த நாள் உள்ள ஜெயிலில் போட்டு நிஜமாவே நல்ல தண்டனை வாங்கி கொடுத்துருக்க முடியும். ஆனால் இன்றைக்கு பார்த்தோம்னா சரியான சாட்சியே இல்லாத ஒரு நிலைமை இருக்கிறது. இன்றைக்கு அந்த இன்சிடென்ட் நடந்திருக்குது, ஆனால் அந்த முகம் கூட அந்த பெண்ணுக்கோ இவங்களுக்கோ இந்த மாணவருக்கோ சரியா தெரிஞ்சுதான்றது செய்தி சரியா தெரியவில்லை. நம்மளுடைய செய்தி பார்க்கும்போது அந்த முகம் வந்து நாளைக்கு வந்து முன்னாடி கொண்டு போய் நிறுத்தினா இவன் தான் குற்றவாளின்றதை அடையாளம் காட்டக்கூடிய அளவு கூட தெளிவு இல்லாத ஒரு நிலை இருப்பதாக செய்திகள் வருகின்றன. ஆகவே இதுல என்ன சொல்ல வரேன்னா, அந்த இன்சிடென்ட் நடந்த டைம்லயே ஒரு 2 மினிட்ஸ்க்குள்ள யாராவது ஒரு பிடிச்சி கூட சுத்தி மாணவர்கள் தானே, மாணவர்கள் நடுவில் வந்து யாரும் வந்து எந்த விதமான தைரியம், இந்த அசாதாரண தைரியம் இருக்கவங்க கூட மாணவர்களுக்கு முன்னாடி நடுங்கிடுவாங்க. அப்படி ஒன்றும் இந்த துப்பாக்கியோ கத்தியோ வச்சு மிரட்டின மாதிரி ஒன்றும் செய்திகள் வரவில்லை. எப்படி இருந்தாலும் சரி, சுற்றி ஒரு மாணவர்கள் நடக்கிறது வந்து கல்லூரியில் ஒரு இருக்கிறது. ஒரு நண்பர் கூட இருக்கிற மாணவி வந்து துன்புறுத்தப்படுகிறாள் என்றால் அடியில் இருக்க ஒரு மாணவர்கள் கண்டிப்பாக ஒன்று சேர்ந்து இருக்க முடியும். ஒரு சின்ன குரலோ ஒரு இதை போய் கூப்பிட்டுட்டு வந்து 5 நிமிஷம் டிஃப்ரென்ஸ் கூட கூப்பிட்டுட்டு வந்து அவனை கையோடு பிடிச்சிருந்தால் இன்னைக்கு இவ்வளோ பெரிய விசாரணை வந்து தேவையில்லாமல் கையில் வந்து ரெட் ஹேண்டடாக கூட அப்படின்னு காட்டு. இது வந்து மிஸ் ஆகிருக்குதுங்கிறது அந்த சமூகத்தை தப்பிக்கிறதுக்கு இது ஒரு வழியாக போய்விட்டது என்று சொல்லலாம். மேபி அந்த மாணவருக்கு தெரியும் அந்த சமயத்தில் அவங்களுடைய மனோநிலை எந்த விதத்தில் பாதிக்கப்படும், அந்த பயத்தில் இவங்க மிரட்டியிருக்கலாம் இந்த சமூக விரோதி
யாருக்கிட்டையோ ஃபோனில் பேசி மிரட்டின மாதிரிலாம் சொல்கிறாங்க. அப்படி மிரட்டுறதுனால இவங்க வந்து பயந்து போய் வெளியில் சொல்கிறதுக்கு பயந்து இருக்கலாம். அது வந்து சின்ன பசங்க, அவங்கள வந்து நம்ம ரொம்ப குறை சொல்ல முடியாது. இப்படி நடந்திருந்தால் அவங்க மேலே நான் குறை சொல்ல வரல. ஆனாலும் அவங்களுடைய மனநிலை வந்து அவங்கள பயத்தினால அவங்க வந்து சொல்லாமல் விட்டுருக்கலாம். ஆனால் அதனால என்ன ஆகுது, இப்போ இந்த அளவுக்கு தைரியமாக ஒரு புகார் கொடுத்துருக்க ஒரு மாணவி உண்மையாக பாராட்டப்பட வேண்டியது. இது போல சமூக விரோதிகள் வெளியில வந்து தண்டிக்கப்பட வேண்டுமென்றால் இது போல தைரியமான மாணவிகள் 4 பேர் இருந்தால் போதும். இவங்க யாருமே வெளியில வந்து நடமாட முடியாது. 4 பேர் சரியாக தண்டிக்கப்பட்டால் மற்றவங்க யாரும் எல்லாம் அவங்க கேஷ்னா இருப்பாங்க. ஆனா இந்த புகாரை சொல்றதுக்கே நிறைய மாணவிகள் தயாராக இல்லாத பட்சம், 2வது வந்து குற்றம் அப்படியே வந்து அவனை கைது பண்ணாலும் சரியான சாட்சிகள் இதுவும் வழக்கு இழுத்தெடுத்து அதுக்கப்புறம் நீதிமன்றங்கள் போய் அது என்ன நடந்ததுன்னே தெரியாமல் விடுதலை ஆகிற எவ்வளவோ பார்த்துருக்கணும். ஆகவே இந்த தண்டனை வரைக்கும் போகணும்னா அந்த சரியான சமயத்துல இந்த குற்றவாளி வந்து அகப்பட வேண்டும். ஸோ இந்த இன்சிடென்ட் வந்து ரொம்ப ரொம்ப ரைட் இன்சிடென்ட். அந்த கல்லூரி உள்ள ஒரு இடம் சுற்றி மாணவர்கள் 5 பேர் சேர்ந்து அந்த ஆளை வந்து கையில் பிடிச்சிருந்தாங்கன்னா இன்னைக்கு இவரு தான் குற்றவாளிங்கிறது கண்கூடா தெரிஞ்சு போய் டைரக்டாவே தண்டனைக்கு போயிருக்க முடியும். அது வந்து மிஸ் ஆயிருக்குங்கிறது என்னுடைய கருத்து. அதுக்கு அடுத்தது பார்த்தோன்னா 3வது நம்ம நிர்வாகத்துக்கு வருவோம். இது வந்து மாணவர்கள் அந்த பாதிக்கப்பட்டவர்கள் சம்பந்தப்பட்டது. இதை பற்றி ரொம்ப நம்ம வந்து பேச வேண்டாம். ஏற்கனவே அவர்கள் பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள். இது இப்படி நடந்திருந்தால் இன்னும் குற்றவாளி அகப்பட்டிருக்கிறார் என்பதோட என்னுடைய ஆதங்கத்தை அந்த விதத்தில் நான் முடிச்சுக் கொள்கிறேன். அடுத்து முக்கியமாக பார்க்கணும் நிர்வாகம். இது வந்து இந்த இடம் வந்து மறைவான இடம் அப்படின்னு தெரியும்னா டெஃபினட்டா இது போல இன்சிடென்ட் ஏற்கனவே செய்திகள் வந்திருக்குது. 2 நாள் முன்னாடி இதே போல ஒரு இன்சிடென்ட் இன்னொரு மாணவிக்கு நடந்தது என்றும் செய்தி வருது. டெஃபினட்டா லாஸ்ட் ஒரு 1 இயர் 4-5 இன்சிடென்ட் கூட வந்திருக்கலாம், நிறைய இன்சிடென்ட். இதை பற்றி லோக்கல் காலேஜில் ஒரு கமிட்டி இருக்குது, அதில் வந்து கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்கலாம். ஆனால் அந்த கம்ப்ளைண்ட் என்ன ஆச்சுங்கிறது யாருக்கும் தெரியாது. அந்த மாதிரி ஒரு கம்ப்ளைண்ட் கொடுக்கப்பட்டிருக்குதா, வேற ஏதாவது இன்சிடென்ட் நடந்ததா, எத்தனை கம்ப்ளைண்ட் அந்த மாதிரி பிரிமிசஸ் உள்ள வந்ததுங்கிறது இன்ஃபர்மேஷன் வெளியில வரலாம். வேற அரசாங்கத்துக்கு அது தெரிவிக்கிறாங்களாங்கிறதும் தெரியல. ஏதோ ஒரு கம்பல்சரி வந்து ஒரு கமிட்டி வேணும், புகாருக்காக ஒரு அமைப்பு வேண்டும்ங்கிறதெல்லாம் ரூல் இருக்கு, ஆனா சட்டம் இருக்கு. ஆனா அது நடந்துதாங்கிறது தெரியல. அரசாங்கத்துக்கு தெரிவிச்சிருக்காங்க லாஸ்ட் 1 இயர் அண்ணா யூனிவர்சிட்டி பிரிமிசஸ் உள்ள இது போல ஒரு நடந்தது, ஏதாவது ஒன்று நடந்ததா ஒன்று கூட ரெக்கார்ட் ஆன மாதிரி தெரியல இது வரைக்கும். இது வந்து ஒரு பெரிய லேப்ஸ். அதுக்கு அடுத்தது முக்கியமா பார்த்தோன்னா அப்படி ஏதாவது கம்ப்ளைண்ட் வந்திருந்ததுன்னா டெஃபினட்டாக இந்த மாதிரி இடங்கள் வந்து கண்கூட தெரிஞ்சிருக்கும். லோக்கல் இன்ஸ்பெக்ஷன் ரவுண்ட் வரும்போது கிட்டத்தட்ட 76 சிசிடிவி கேமராஸ்கள் இருந்ததாக சொல்கிறார்கள். அதில் 55-56 தான் ஒர்க் பண்ணியிருக்குது, மீதி 20-25 ஒர்க் பண்ணலை அப்படின்னு. டெஃபினட்டாக ஒர்க் பண்ணாத சிசிடிவி பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி இடங்கள தான் இருக்கும். அப்படின்னா அது தெரிஞ்சுதான் அந்த சிசிடிவியை வந்து ஒர்க் பண்ண விடாமல் பண்ணியிருக்காங்கன்னு தெரியுது. அப்படி வரும்போது அதிக கவனம் அதில் தானே கொடுக்கணும். ஒரு ஆர்டினரியா ஒரு ஏதோ ஒரு ஃபால்ட்னால ஒர்க் பண்ணல அப்படிங்கிற சாதாரண ஒரு பழுது மாதிரி எடுக்க 10 டியூப்லைட் இருக்குது, அதுல 2 டியூப்லைட் எரியல, அது மேலமா பார்த்துக்கலாம்னு சொல்றது வேற விஷயம். அந்த 2 டியூப்லைட் வந்து முக்கியமான இடத்துல இருந்திருந்ததுன்னா அந்த இடத்துல தான் அந்த டியூப்லைட்டை சரி பண்ணணும் முதல்ல. ஒரு 2 டியூப்லைட் தான் ஃபால்ட்டு, அதனால அப்படியே மெல்லமாக பார்த்துக்கலான்னு விட்ட முடியாது. அந்த இடம் வந்து முக்கியமான இடமா இருந்திருந்தால் டெஃபினட்டாக அதை வந்து முதல் ஃபர்ஸ்ட் ப்ரியாரிட்டி கொடுத்து அட்டன் பண்ணியிருக்கணும். மற்ற 56 சிசிடிவி தேவை எதிர்க்கிறது மெயின் பிளேசஸ்ல எல்லாரும் வர போகிற இடத்துல எல்லாம் அது வச்சுக்கிட்டு அது ஒர்க் பண்ணுதுன்னு காட்டுறதுல அர்த்தம் கிடையாது. 76ல் 56 ஒர்க் பண்ணுறது அதுவே ஒரு பெரிய பாஸ் மார்க் வாங்கிட்ட மாதிரி இவங்க நிர்வாகம் காட்டினால் அதோட அர்த்தமற்றத்தனம் இருக்க முடியாது. எது ஒர்க் பண்ணலையோ அந்த ஒர்க் பண்ணாத 20 வந்து சென்சிட்டிவ் பிளேஸ்ல இருந்திருந்தால் அதை சரி பண்ணாதவர்களுடைய குற்றம் தான் முக்கியமான குற்றமாக எடுத்துக்கொள்ள வேண்டும். அவங்க யார் அதை எதுக்காக அதை செய்யவில்லை அதை வந்து முதல்ல அது கவனிக்கணும். அதுக்கு வேண்டிய நடவடிக்கை முதல்ல எடுக்க வேண்டும். அதே போல் செக்யூரிட்டி, கண்டபடி ஆள்கள் உள்ள வராங்க, அவுட் சைட் ஆள் உள்ள போறார், ஃபெமிலியரோ இல்லையோ யாரா இருந்தாலும் 7 மணி 8 மணி மேல உள்ள அந்த ஆள் உள்ள சுத்திட்டு இருக்கிறாருன்னா அதை வந்து கவனிக்கணும் இல்லையா. காலையில எல்லாம் உள்ள போகும்போது எத்தனை தூரம் நாங்களும் ஒரு செமினாருக்கெல்லாம் உள்ள போகும்போது அப்படி 1008 கேள்வி கேட்பாங்க அவங்க செக்யூரிட்டி. அதனால நல்ல விஐபிஸ் மாதிரி போறவங்களெல்லாம் வந்து அழகா செக்யூரிட்டி 1008 கேள்வி கேட்கறவங்க இந்த மாதிரி லோஃபர்ஸ் எல்லாம் உள்ள போகும்போது அவங்கள வந்து எந்த விதமான கேள்வியும் கேட்காம விடுறது வந்து எந்த விதத்துல அர்த்தம் தெரியாது, எந்த விதத்துல நியாயம்ங்கிறது தெரியல.
இந்த மாதிரி சமூக விரோதிகள்லாம் டைரக்ட் அக்சஸ் உள்ள வரைக்கும் போகிறதுன்னா அது வந்து செக்யூரிட்டியோட லேப்ஸ், அது தட் ஆல்சோ ஹஸ் டு பி கொஸ்டின். அது ஒரு கேள்வி இருக்குது. இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இதில் வந்து நடக்கிற இந்த நிர்வாகத்தில் முக்கியமாக பார்த்தா துணைவேந்தர் வந்து இல்லைங்கிறது அடுத்த கேள்வி மக்கள் கேட்குறாங்க. துணைவேந்தர் பல மாதங்களாக இல்லை, அதனால அங்கே வந்து ஒரு ஹெட் ஆஃப் தி இன்ஸ்டிடியூஷன் இல்லைன்னா அந்த நிலைமை வந்து இப்படி தான் போகுங்கிறதுக்கு இது ஒரு எடுத்துக்காட்டு. அது வந்து வேற விதமான அரசியலில் போய் மாட்டிகிட்டு இருக்கு. அது எதுவாக இருந்தாலும் அரசியலும் நம்ம அந்த கல்லூரி நிர்வாகத்தையும் வந்து சேர்க்கக்கூடாது. அது ஆளுநர் மேலே தவறோ இல்லை இவர்களுடைய தவறோ யார் மேலே தவறோ இருந்தாலும் அதை வந்து நம்ம அந்த அவ்வளோ சாதாரணமாக அதை விட்டுறக்கூடாது. என்னதான் பிரச்சனை இருந்தாலும் தமிழக அரசும் ஆளுநரும் சேர்ந்து அதுக்கு ஒரு சரியான முடிவு எடுத்து அந்த எல்லா பல்கலைக்கழகத்துக்கும் துணைவேந்தர் வந்து முக்கியம். ஏன்னா ஹெட்டுங்கிறது இல்லைன்னா மற்ற எல்லாம் கண்ட்ரோலே வராது வெளியில இருந்து. ஆகவே துணைவேந்தர் வந்து வைஸ் சான்சலர் வெரி மச் எசென்ஷியல். அது இல்லாமல் போனது இது வந்து குற்றத்துக்கு ஒரு வழி அமைந்து விட்டது. மற்றவர்கள் தே வில் டேக் ஷெல்டர் இன் திஸ். கேட்கறதுக்கு ஆள் இல்லை அப்படிங்கிறதுனா ஆளுக்கு ஒரு தப்பான பண்ணுவாங்க. ஆகவே அந்த துணைவேந்தர் விஷயத்துல அரசியலை வந்து இழுக்காமல், அது தனிப்பட்ட வெறுப்புகளுக்கு இடம் கொடுக்காமல் எல்லா பல்கலைக்கழகங்களும் துணைவேந்தர் இருக்க வேண்டும். அதை வந்து செய்ய வேண்டியதுக்கு இது ஒரு அவேர்னஸ் ஓப்பனிங்காக வச்சுக்கணும். அது விழிப்புணர்வுக்கு இது ஒரு காரணமாக வச்சுக்கலாம். அந்த இதை அதுக்கு அடுத்தது பார்க்கணும்னா இதை வச்சு செய்கிற அரசியல் அது வந்து ரொம்ப ரொம்ப என்னை பொறுத்த வரைக்கும் ரொம்ப கீழ்த்தரமாக இருக்கிற மாதிரி தெரியுது. அதாவது அரசியல்ங்கிறது அதாவது பாதிக்கப்பட்ட இந்த குற்றவாளிங்கிறது ஒரு அரசியல் சம்பந்தப்பட்டவர்கள் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பக்கம் ஒரு டாக் வருது. அதனால அரசு வந்து அவர் மேலே ஆக்ஷன் எடுக்கல அப்படிங்கிறது இந்த அரசியல்வாதிகளுடைய ஒரு அரசியல்வாதிகள்னா இன்றைக்கு எதிர்கட்சிகள், அது எல்லா எதிர்கட்சிகளும் சேர்க்கலாம். பிஜேபியிலேருந்து ஏடிஎம்கேலேருந்து பாமகலேருந்து எல்லாருமே வந்து அதை வந்து ஒரு அரசியல் ஆக்குவதற்கு முயற்சி செய்கிறார்கள். இதில் வந்து ரெண்டு விஷயம். ஒன்று வந்து தனிப்பட்ட மனிதன் சம்பந்தப்பட்ட அந்த குற்றவாளி சம்பந்தப்பட்ட விஷயங்கள். அதில் சொல்லப்படுறது என்னன்னா இவர் வந்து ஒரு அரசியல் கட்சியை சேர்ந்தவர் அப்படிங்கிறது ஒன்று. ரெண்டாவது வந்து இவர் வந்து ஒரு சின்ன ஒரு சாதாரண கடை வச்சிருக்கிறார், அதுக்கு மேலே அவர் மேலே ஒன்றும் இல்லை. அதுக்கப்புறம் வந்து அவர் மேலே ஒரு 10-15 கேஸ் இருந்தது. ஆனால் அந்த கேஸுகள்லாம் ரொம்ப சாதாரண கேஸு, பெரிய கேஸ்லாம் எதுவும் இல்லை. அதனால அவர் மேலே எந்த விதமான அவரை வந்து ஃபாலோ அப் பண்ணக்கூடிய அளவுக்கு அவர் ஒன்றும் பெரிய குற்றவாளி இல்லைங்கிற மாதிரி ஒரு செய்திகள் போலீஸ் தரப்புல சொல்லப்படுகிறது. அதுக்கப்புறம் அதனால அதுவும் அவர் வந்து 13லேருந்து 19 வரைக்கும் தான் அவர் மேலே வந்து குற்றங்கள் பதியப்பட்டிருக்கிறது. அதெல்லாம் ஒரு என்ன சொல்றது சின்ன கிரிமினல் குற்றங்கள். இதுபோல் பெண் சம்பந்தப்பட்டது எதுவும் இல்லைங்கிற மாதிரி ஒரு ஸ்டேட்மெண்ட்டு வெளியில வருது. இதெல்லாம் ஒரு பக்கம். ரெண்டாவது வந்து அவர் வந்து அரசியல்வாதியா, அரசியல் சம்பந்தப்பட்டவரா இல்லையா, அதை பத்தி ஒரு நிர்ணயிக்கிறதுக்கோ ஒரு தெரிஞ்சுக்கிறதுக்கோ இத்தனை நாளா ஆகணும். அது வந்து ஒரு பர்டிகுலர் கட்சியோடைய டிஎம்கேவுடைய மாணவர் அணி அப்படிங்கிறது இவ்வளவு விளக்கமா வர சில கட்சிகள் சொல்கிறார்கள். பிஜேபி சொல்லி ஏடிஎம்கே சொல்றேன், இது ஓப்பனா சொல்றாங்க. ஆனா அது ஒரு கட்சியோட மாணவர் அணி துணை செயலாளரா இருக்கிறாரா இல்லையாங்கிறது வெளியில தெரியறதுக்கு இவ்வளவு நாளா ஆகணும். அதை வந்து அந்த கட்சி வந்து பிஜேபி வந்து மாணவர்கள் சொல்றாங்க, இவங்க அதை மறுக்கிறாங்கன்னாவே அதுல இருக்குதா இல்லையான்னு தெரியல. ஒரு கட்சியோட ஒரு மாணவர் அணி, சைதாப்பேட்டையோட மாணவர் அணி துணை செயலாளர் ஒரு கட்சி வந்து அதை பற்றி குற்றம் சொல்லுது, அது இன்னொரு கட்சி வந்து அதை எதிர்க்குது. ஆனா உண்மையில இருக்கா இல்லையாங்கிறது எடுத்து சொல்லணும் இல்லையா யாராவது ஒருத்தர். இங்கதான் நம்மளுடைய பத்திரிகைகள் வந்து எந்த விதமான இன்வெஸ்டிகேஷனும் பண்றது கிடையாது. நம்மளுடைய பத்திரிகைகள் இந்த மினிஸ்டர் இதை சொல்றான்னு போடுவாங்க, அதுக்கு அடுத்தது இவர் இதை சொல்றான்னு இங்க போடுவாங்க ஒழிய எந்த பத்திரிகையும் சரி ஃபேமஸ் பத்திரிகைகள் எதுவுமே ஒரு தனி ஒரு புலன் விசாரணை செய்து இந்த ஆள் வந்து இப்படிப்பட்டவர் தான், எங்களுடைய விசாரணை பிரகாரம் இவர் வந்து கட்சியை சேர்ந்தவர் தான் அப்படின்னு எந்த கட்சியும் வந்து போடுறது கிடையாது. எந்த கட்சி சம்பந்தப்பட்ட விஷயங்கள் எதுவுமே இவங்க வந்து ஒரு விசாரணை பண்ணி அதை வந்து அந்த பத்திரிகையில விடுறதுன்னு கிடையாது. இது நார்த் இந்தியாவில் பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன விஷயம் இருந்தால் கூட அந்த பத்திரிகைகள், ஊடகங்கள், மீடியா ஆகட்டும், பேப்பர் ஆகட்டும், அதை அழகாக இன்வெஸ்டிகேட் பண்ணி கரெக்டாக அவங்களோட ஓன் ஒப்பீனியன் போடுவாங்க. இங்க வந்து அந்த மாதிரி எந்த விதமான இதுவும் கிடையாது. தினமலர் ஆகட்டும், தினத்தந்தி ஆகட்டும், எந்த ஆகட்டும், இவர் வந்து இந்த ஏடிஎம்கே வந்து சொல்லுது, பிஜேபி வந்து இந்த ஆள் ஞானசேகரன் இவர் வந்து
திமுகவுடைய மாணவர் அணி செயலாளர், அதுக்கு ஆதாரம் என்கிட்ட இருக்கு அப்படின்னு அவர் சொல்லுவார். அப்படின்னு சொல்றது அவர் சொல்லுவாங்க. இது டிஎம்கே வந்து அது இல்லைன்னு சொல்லுவோம். இப்படிதான் வந்து போயிட்டு இருக்கோம். இது நடுவில் யார் அந்த மக்கள் வந்து ரெண்டு நடுவில் உட்காந்து மக்கள் வந்து இன்வெஸ்டிகேஷன் போக முடியுமா? இது வந்து பத்திரிகையாளருடைய பொறுப்பு இல்லையா? இந்த அளவுக்கு ஃபேமஸ் பத்திரிகைகள் தினமலர் இருக்கு, தினத்தந்தி இருக்குது. இவங்க இது போல 2 ஃபேமஸ் பத்திரிகைகள் எடுத்துக்கிறேன், உதாரணத்துக்கு சொல்றேன். இவங்க வந்து அதை இன்வெஸ்டிகேட் பண்ண வேண்டாமா? இவங்க சொல்றா, இந்த கட்சி சொல்றா, இப்படி சொல்றாங்க, அது உண்மையிலே அவர் இல்லையா? அவர் உண்மையிலே அவர் தானா? அவர் நிஜமாவே துணை செயலரா இல்லையா? அது கண்டுபிடிக்கிறது எவ்வளவு நேரம் ஆகும்? இன்வெஸ்டிகேஷன் பண்ணணும். உண்மையான ப்ராப்பர் இன்வெஸ்டிகேஷன் பண்ணனா 3 நாள் போதும் அவர் வந்து அந்த கட்சியை சேர்ந்தவரா இல்லையான்னு சொல்றது. ஏதோ சில பத்திரிகை சில வீடியோல யாராவது ஒருத்தர் எடுத்து போடுறாரு, இவர் கூட நின்று போட்டோ எடுத்தது, அவர் கூட போட்டது, இந்த மாநாட்டில் இவர் சுத்தி வராரு, அப்படி இப்படின்னு இதெல்லாம் வச்சு நம்ம அதில் வந்து பின் பாயிண்ட் பண்ண முடியாது. யார் வேணா யார் கூட வேணா போட்டோ எடுக்கலாம்னு ஒரு மினிஸ்டர் சொல்றாரு. அதை வச்சு அவரை வந்து பின்பக்கம் பண்ண முடியாதுங்கிறது ஒரு யாரும் வந்து பின் பாயிண்ட் பண்ண முடியாது, தவறா சொல்ல முடியாது அப்படின்னு அந்த ஒரு மினிஸ்டர் சொல்றாரு. ஸோ இது விஷயத்துல என்னன்னா, கட்சியை சேர்ந்தவரா இல்லையாங்கிறது அடுத்த ஒரு வாரமா அதை பற்றி ஒரு டிஸ்கஷன் போயிட்டே இருக்குது. அதை சொல்றதுக்கு இவ்வளவு நேரமா ஆகணும்? அது என்ன ஒரு விந்தையான ஒரு விசாரணை நம்மளுடைய ஊடகங்கள்கிட்ட இருக்குங்கிறது எனக்கு வந்து ஆச்சரியமா இருக்குது. 2 நாள் போது எந்த ஒரு பத்திரிகையும் சரி அதை பத்தி அதை இன்வெஸ்டிகேட் பண்ணி உண்மையை மக்களுக்கு தெரிவிக்கணும். அதுதான். அவர் அந்த கட்சியை சேர்ந்தவரா இல்லையா எனக்கு அதை பத்தி பிரச்சனை கிடையாது. ஆனால் அது ஒரு கொஸ்டின் வந்தா யாராவது ஒரு பத்திரிகை அதை கரெக்டா எடுத்து அதை இன்வெஸ்டிகேட் பண்ணி வெளியில மக்களுக்கு தெரிவிக்கணும். இவர் உண்மையிலேயே இந்த கட்சியை சேர்ந்தவரா இல்லையா, ஆதாரத்தோட வெளியிடலாம் இல்லையா? அந்த காலத்துல பூஃபர்ஸ் எல்லாம் எந்த அளவுக்கு இந்து வந்து எந்த அளவுக்கு வெளியில கொண்டு வந்தாங்க இன்வெஸ்டிகேஷன். அந்த இன்வெஸ்டிகேஷன் எல்லாம் எங்க போச்சு? இப்போ எங்க யாரும் இன்வெஸ்டிகேட் பண்றதே கிடையாது. இவர் இதை சொன்னார், அவரை சொன்னார், அவ்வளவுதான். மக்கள் என்ன வேணா மூட்டிக்கிட்டு போட்டோம், அவ்வளவுதான். எந்த பத்திரிகைகளும் சரி எந்த ஊடகங்களும் சரி இதை ஒரு பெரிய விஷயமா எடுத்துக்கணுன்றது அவங்களுக்கு கிடையாது. இதனாலதான் மக்களை வந்து இவங்க ஏமாத்திட்டு இருக்காங்க. இவங்க சொல்றதுதான் உண்மைன்னு. ஸோ இதுல வந்து இந்த கட்சியா அப்படிங்கிறது அதை வந்து ஒரு பெரிய டிஸ்கஷன் போயிட்டு இருக்கு. அதை நான் கமெண்ட் பண்ண முடியாது. அது வந்து இல்லையா இருக்கா அப்படிங்கிறது சொல்ல வேண்டியது ஊடகங்களும் மற்றவங்களும் அதை இன்வெஸ்டிகேட் பண்ணி சொல்லணும். அது வெளியில வரட்டும். சரி, அது ஒரு பக்கம் அப்படியே இருக்கட்டும். இன்னைக்கு வந்து எதிர்கட்சிகள் அதை வச்சு ஒரு பெரிய இது வந்து திமுக அதுக்காக வந்து திமுக வந்து அதை அவங்களை வந்து காப்பாற்ற பார்க்குதுன்றது எதிர்கட்சிகளுடைய ஒரு ஒரு குரல். அதுக்கப்புறம் போராட்டம் அந்த குற்றவாளிக்கு மேல தண்டனை கொடுக்கணும் அப்படிங்கிறது போராட்டம். எல்லா கட்சிகளும் போராட்டம். அன்னைக்கு பார்த்தோன்னா அண்ணா யூனிவர்சிட்டியில கிட்டத்தட்ட 1.5 மணி நேரம் டிராபிக் ஜாமு. அப்புறம் இன்னைக்கு எங்கள் கொள்ளூர் கோட்டத்தில் சில போராட்டங்கள் நடக்குது, அதை தடை செய்கிறார்கள். இதெல்லாம் ஒரு பக்கம் தேவையில்லாத ஒரு அரசியல். இன்றைக்கு நீதிமன்றம் வெளிப்படையாக கண்டிச்சிருக்காரு. இந்த மாணவி விஷயத்தை வந்து அரசியலாக்க வேண்டாம் அப்படின்னு சொல்லி ரொம்ப கிளியரா அவங்க வந்து இன்னைக்கு வார்னிங் கொடுத்துருக்காங்க. ஆனா இதுல என்ன சொல்ல வரோம்னா, இன்னைக்கு போலீஸோட ஆக்ஷன் என்ன, இந்த அரசியல்வாதிகளோட நிலை என்ன, அதுதான் என்னோட இன்னைக்கு பெயினா சொல்லணும்னு நினைக்கிறேன். ஒரு இன்சிடென்ட் நடந்தது, அது வந்து தடுத்திருக்கலாம், நடக்காம இருந்திருக்கலாம். நடக்காம இருக்கிறதுக்கு என்ன செய்யணுமோ அதெல்லாம் பண்ணலாம். அதெல்லாம் வந்து கல்லூரி சம்பந்தப்பட்ட விஷயங்கள். அதை வந்து அரசாங்கத்தோட டைரக்டா இதுல நம்ம வந்து அட்ரிபியூட் பண்ண முடியாதுங்கிறது என்னோட முதல் பாயிண்ட். இந்த கேள்விகள் எழலாம், அரசாங்கம் என்ன ஆச்சு, எங்க பார்த்தாலும் பாலியல் இது அந்த மாதிரிலாம் எதுவும் வந்து அலார்மிங்லாம் கிடையாது. நம்ம இந்தியாவிலேயே சேஃபஸ்ட் பிளேஸ் ஃபார் எஜுகேஷன் அப்படின்னு சென்னை தான் ஃபர்ஸ்ட் வருது. பாம்பே, டெல்லி, கல்கட்டாவோட மெட்ரோவில் வந்து பெங்களூர் எல்லாம் வந்து இந்த விஷயத்துல பெண்கள் சம்பந்தப்பட்ட விஷயத்துல எஜுகேஷனுக்கு சேஃப் பிளேஸ் வந்து தமிழ்நாடு, அதுவும் சென்னை. அன்னைக்கு தான் எங்கெங்கிருந்தோ மாணவர்கள்லாம் இங்கே வந்து படிக்கிறாங்க. அதை வந்து ஸ்பாயில் பண்ணுற மாதிரி ஏதோ ஒரு ஸ்ப்ரே இன்சிடென்ட்டு, ஒரு அன்ஃபார்ச்சுனேட் இன்சிடென்ட் தான். ஆனால் அதை வச்சு பூதாகரமாக பண்ணி இந்த இமேஜை கெடுக்கிறதுக்கு நம்மளுடைய அரசியல்வாதிகளே இருக்கக்கூடாதுங்கிறது முதல் அந்த பாயிண்ட்டை நம்ம வந்து கவனிக்கணும். ஏன்னா இன்னைக்கு தமிழ்நாட்டில் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 1000கணக்கான கல்லூரிகள் இருக்குது, லட்சக்கணக்கான மாணவிகள் அங்கே படிக்கிறாங்க. ஏன்னா எல்லாரும் சேஃபாக தான் போயிட்டு காலேஜ் போயிட்டு எல்லாம் வந்திருக்கிறாங்க. எல்லாமே 99%க்கு 90க்கு 100% போயிருக்காங்க. சில இன்சிடென்ட் அதுவும் இந்த மாதிரி ஒரு ஃபேமஸ் இடத்துல நடந்திருக்குது. இது ஒரு அன்ஃபார்ச்சுனேட். இதுக்கு வந்து என்ன காரணமோ அதுக்கு வேண்டிய குற்றவாளிகள் கண்டுபிடிக்கணும், பண்ணணும்.
இவ்வளவுதான். இதுல வந்து பெரிய போராட்டம்ன்றது இல்லை. எப்ப போராட்டம் பண்ணணும்? குற்றவாளியை கண்டுபிடிக்கல அப்படின்னா போராட்டம் பண்ணலாம். நல்லா கவனிக்கணும். இன்சிடென்ட் வந்து சென்சிட்டிவ் இன்சிடென்ட், அதனால போராட்டம் பண்ணணும்னு அவசியம் இல்லை. இன்சிடென்ட் சென்சிட்டிவ் இன்சிடென்டா இருந்தாலும் அரசாங்கம் அதுக்காக சரியான நடவடிக்கை எடுக்காமல், அரசாங்கம்னா இங்க போலீஸ் சரியான நடவடிக்கை எடுக்காமல் குற்றவாளியை கண்டுபிடிக்கல, குற்றவாளியை தப்பிக்க விடுறாங்க அப்படின்னா அதை வந்து நம்ம வந்து போராட்டம் பண்ண வைக்கலாம். ஆனா இங்க நடந்தது கவனிச்சு பார்த்தீங்கன்னா, கம்ப்ளைண்ட் கொடுத்த ஒரே நாள்ல இருக்கிற அவைலபிள் இன்ஃபர்மேஷனை வச்சு, சிசிடிவி கேமரா மற்ற இன்ஃபர்மேஷன்ஸ் அவைலபிள் எவிடன்ஸை வச்சு ஒரு ஆளை அவங்க வந்து கைது பண்ணியிருக்கிறாங்க. அது ஒன் டேக்குள்ள அவங்க பண்ணிருக்கலாம். அது நிச்சயமாக போலீஸோட ஆக்ஷன் நம்ம வந்து பாராட்டணும். ரெண்டாவது, இவங்க சொல்றபடி அந்த ஆள் வந்து ஒரு கட்சியை சேர்ந்தவர் அப்படின்னா அந்த கட்சியை சேர்ந்த ஒருத்தரை போலீஸ் வந்து அரெஸ்ட் பண்ணியிருக்குன்னா அது இன்னமும் பாராட்டத்தானே செய்யணும். புரியுதுங்களா நான் சொல்றது? அந்த கட்சியை சேர்ந்தவர்னு தெரிஞ்சு கூட போலீஸ் வந்து அரெஸ்ட் பண்ணியிருக்கிறாங்கன்னா அதை போலீஸ் இன்னும் கொஞ்சம் அதிகமாக பாராட்ட வேண்டியதானே செய்யணும். அதுவும் ஆளுங்கட்சியை சேர்ந்தவரே ஒரு வாதத்துக்காக எடுத்துக்கொண்டால், அவர் திமுக சேர்ந்தவரே எடுத்துக்கிட்டா கூட இவங்க இதை பற்றி தான் ஆர்கியூ பண்ணிடுறாங்க. திமுக சேர்ந்தவர் அப்படின்னு. திமுக சேர்ந்தவரை அப்படின்னு வச்சுக்கிட்டா கூட அப்படிப்பட்ட இன்ஃப்ளூயன்ஸ் இருக்கிற ஒருத்தரை போலீஸ் வந்து தைரியமா அரெஸ்ட் பண்ணி உள்ள வச்சிருக்காங்கன்னா அதை வந்து இட் டிமாண்ட்ஸ் 2 times அப்ரிசியேஷன், ட்வைஸ் அப்ரிசியேஷன், 2 மடங்கு அதுக்கு பாராட்ட வரலாம் அதுக்கு போலீஸை. இது என்ன, இது ஒரு ஆச்சரியமான விஷயம் என்னன்னா, ஒரு இன்சிடென்ட் நடந்தது, குற்றவாளி கண்டுபிடிக்கவில்லை, இல்ல எதிர்கட்சிக்காரர்கள் வந்து இவரு தான் அந்த குற்றம் செய்திருக்கலாம்னு சொல்றாங்க, போலீஸ் வந்து நடவடிக்கை எடுக்கல. இப்படி ஒரு சிச்சுவேஷன் நினைச்சு பாருங்க. இதே இன்சிடென்ட் குற்றவாளி இன்னும் கண்டுபிடிக்கவில்லை, எதிர்கட்சி பிஜேபியோ ஏடிஎம்கேயோ இவர் தான் பண்ணியிருக்கணும் யாராவது ஒருத்தர் மேல காட்டுறாங்க, ஏதோ அவைலபிள் எவிடன்ஸ் வச்சு, போலீஸ் அவங்க மேல நடவடிக்கை எடுக்கல அப்படின்னா அப்போ இவங்க சொல்றது எல்லாமே ஓகே. அதாவது டிஎம்கே ஆளுங்கட்சிக்கு பயந்துட்டு போலீஸ் எடுக்கல அப்படின்னு சொல்றது எடுத்துக்கலாம் கணக்குல. ஆனால் இங்க நடந்தது என்ன? இந்த ஞானசேகர் தான் குற்றவாளிங்கிறது எந்த எதிர்கட்சியாலும் சொல்லலை. பிஜேபி சொல்லலை, ஏடிஎம்கே சொல்லலை, பாமக சொல்லலை, விசிக சொல்லலை, நாம் தமிழர் சொல்லலை, யாருமே சொல்லலை இந்த ஆள் தான் குற்றவாளின்னு. கண்டுபிடிச்சதே வந்து போலீஸ் தானே. போலீஸ் கண்டுபிடிச்ச ஒரு குற்றவாளியை வச்சுக்கிட்டு போலீஸ் வந்து குற்றவாளியை காப்பாத்துது அப்படின்னு சொல்றது எவ்வளவு ஒரு அர்த்தங்கற்ற வாதம். போலீஸ் தான் ஒரே நாள்ல கண்டுபிடிச்சிருக்கிறார். அதுவும் இவங்களுடைய வாதம் பிரகாரம் ஒரு இன்ஃப்ளூயன்ஸ் ஆளாவே இருந்துட்டு போட்டோம், டிஎம்கேக்கு தெரிஞ்சவராக இருந்தோம். அப்படிப்பட்ட ஒருத்தரையே அவர் வந்து கண்டுபிடிச்சு அவங்கள வந்து இன்னைக்கு வந்து குற்றம் சாட்டி கோர்ட்ல கொண்டு வந்து நிறுத்தி இருக்கிறாங்கன்னா அதை வந்து இவங்க வந்து எப்படி வந்து எதுக்காக போராட்டம் செய்து அதை வந்து காப்பாற்றுறதுக்கு போலீஸ் முயலுதுன்னு சொல்றதுல எந்த விதமான அர்த்தமும் இருக்குதாங்கிறது யோசிக்கும் போது. ஆகவே இவருன்னு சொல்லி அவங்க மேல போலீஸ் எடுக்கலைன்னா அப்போ வந்து சொல்லலாம் இந்த போராட்டங்கள் எல்லாமே ஜஸ்டிஃபைட். ஆனால் இவர் தான் குற்றவாளின்னு சொன்னதே போலீஸ் தானே. போலீஸ் வந்து அவரை பிடிக்கலன்னா யாருக்குமே தெரிஞ்சிருக்காது ஞானசேகரன் தான் குற்றவாளின்னு. ஸோ அந்த அளவுக்கு ஒரே நாளில் அவங்க வந்து தீவிரமா அலசி ஆராய்ந்து ஓரளவுக்கு சரியான குற்றவாளியை கரெக்டாக கண்டுபிடிச்சிருக்காத மாதிரி தான் தெரியுது இப்போதைக்கு. ஆனால் இது அகைன் ஃபர்தர் வந்து டிபெண்ட்ஸ் ஆன் கோர்ட்டு. ரெண்டாவது முக்கியமான விஷயம், இன்னைக்கு இன்வெஸ்டிகேஷன் வேணும் டிமாண்ட் பண்ணலாம், அதெல்லாம் பண்ணலாம். ஆனால் கோர்ட்டே தானே முன் வந்து இதை வந்து எடுத்துக்கிட்டு இருக்குது. 2 விஷயம் நல்லா கவனிக்கணும். போலீஸ் வந்து தானாவே அவங்கள ஒரு சரி பவர்ஃபுல் குற்றவாளியை பிடிச்சிருக்காங்க. ரெண்டாவது கோர்ட்டு தாமாவே முன் வந்து இந்த இன்வெஸ்டிகேஷனை அவங்க அந்த கேஸை எடுத்துட்டு இருக்காங்க, ஷூமோட்டோன்னு சொல்லுவாங்க. அதை எடுத்துருக்காங்கன்னா அவ்வளோ பெரிய டாப் 2 ஏஜென்சிஸ் வந்து இதில் இன்வால்வ் ஆகிருக்கும் போது தேவையில்லாமல் விளம்பரத்துக்காகவும் இதுக்காகவும் இல்லாத போராட்டம் பண்ணி இவங்க தான் மக்கள் பெண்களுக்கு மானத்தை காப்பாற்றுறதுக்கு இவர்கள் தான் வந்து முதல்ல வந்து காப்பாற்றுற மாதிரி சொல்லி எல்லாருமே டிஎம்கேக்கு தான், அவங்க தான் வந்து இந்த குற்றத்தை காப்பாற்றுகிறது அரசு அப்படிங்கிற மாதிரி ஒரு திசை திருப்பி மக்களை வந்து குழப்பி மாணவியோட இந்த சென்சிட்டிவ் விஷயம் அரசியல் ஆக்குவது சற்றும் சரியில்லை. இதை வந்து இன்னைக்கு வந்து நீதிமன்றம் வெறு தெளிவாக வெளிப்படுத்தி இருக்கிறது. ஆகவே இந்த விஷயத்தில் அரசியல் எதுவும் செய்யாமல்
அரசியல் எல்லாம் தனியாக நின்று உண்மையான குற்றவாளி யார் என்பதை போலீஸ் இன்னும் கொஞ்சம் அழகாக, இன்னும் கொஞ்சம் சிறப்பான முறையில் விசாரித்து இவரோடு சேர்ந்தவர் மற்றவர்கள் யாராக இருந்தாலும் சரி எல்லாரையும் கைது பண்ணி சரியான ஆதாரங்கள், அதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியம். அரெஸ்ட் பண்ணி உள்ள கொண்டு போய் நிறுத்தது கிடையாது, ஆதாரங்களோடு அதை நிரூபிச்சாதான் கோர்ட் வந்து அது சரியான தண்டனை கொடுக்க முடியும். அது இப்படி கொடுக்க முடியாதனால தான் நிறைய பேர் வந்து ஜாமீன்ல வெளியில வராங்க. இன்னைக்கு வந்து இந்த ஆளையே வந்து வெளியில வந்தது, ஜாமீன்ல எப்படி விட்டாங்க, இதெல்லாம் பேசிட்டு இருக்காங்க. இதுல முக்கியமா பார்த்தா 13ல இருந்து 19 வரைக்கும் ஏடிஎம்கே பீரியட்ல தான் இந்த ஆள் வந்து இவர் மேல குற்றங்கள் பதிக்கப்பட்டிருக்கிறது. அதுக்கப்புறம் 19 மேல எந்த குற்றமும் இல்லைங்கிறது கமிஷனருடைய பேட்டியில தெரியுது அவர்கள். ஸோ அப்படி இருக்கும்போது ஏடிஎம்கே பீரியட்ல தான் இந்த குற்றங்கள் எல்லாம் நடந்திருக்குது. அப்படிப்பட்ட இவரை வெளியில விட்டது யாரு, எந்த கட்சி? இன்னைக்கு டிஎம்கே மேல வந்து அதில் பழி போட்டு இருக்கிறது, அதையே அப்படியே டிஎம்கே வந்து சப்போர்ட் பண்றது இவங்க பேசுறதுல எதுவும் அர்த்தம் இருக்கா? அப்படி எதுவும் அர்த்தம் இருக்காம தெரியல. வெறும் அரசியலுக்காக இவர்கள் இருக்கிறார்கள் ஒழிய மற்றபடி வேற எந்த விதமான இதுவும் இதில் இல்லை. மாணவியோட மானத்தை காப்பாற்ற வேண்டும் என்ற நோக்கம் இதில் இருப்பதை விட அரசியல் விளம்பரம் தான் இதுல முக்கியமா இருந்தது கண்கூடாக தெரிகிறது. அதே தான் இன்னைக்கு நம்முடைய சென்னை உயர்நீதிமன்றம் சொல்லியிருக்கிறது. ஆகவே இந்த மாணவி விஷயத்தை இந்த அரசியலை ஒதுக்கிவிட்டு குற்றவாளி யார் என்பதை போலீஸ் அழகாக கண்டுபிடித்து சரியான விசாரணை கண்டுபிடித்து தக்க ஆதாரங்களோடு நிரூபித்து கடுமையான தண்டனையை வாங்கி கொடுத்து நீதிமன்றமும் அதன் வழக்குகளை இழுத்தடிப்பதற்கு வழி செய்யாமல் அனுமதிக்காமல் எவ்வளவு சீக்கிரம் வந்து இதுக்கு ஒரு தண்டனை வந்து நீதிமன்றம் கொடுக்குதோ அந்த அளவுக்கு ஒரு சிறப்பான ரூல் வந்து எஸ்டாப்ளிஷ் ஆகும் அப்படிங்கிறதுக்கு இது ஒரு எடுத்துக்காட்டா இருக்கும். ஆகவே டிலேட் ஜஸ்டிஸ்ங்கிறது இல்லாமல் இன்ஸ்டன்ட் ஜஸ்டிஸும் தேவையில்லை நம்மளுக்கு. நார்மல் ரைட் ஜஸ்டிஸ், தட் இஸ் வாட் இஸ் ரிக்வயர்ட் இன் திஸ் கேஸ். அது வரைக்கும் அரசியல் விளம்பரங்கள் ஒதுங்கி நிற்கட்டும். நன்றி, வணக்கம். இந்த ராஜராஜன் தர்பார் இந்த நிகழ்ச்சியில் இந்த சம்பவத்தை என்னுடைய மனதில் இருந்த கேள்விகள் உங்களுக்கு விளக்கியிருக்கிறேன். நன்றி, வணக்கம். ராஜராஜன் வாசன், இந்திய மறுமலர்ச்சி இயக்கம். நன்றி.